வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு, நிரந்தரமான வருமானம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைமையிலே இன்றைக்கு இந்த சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கி உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு பாருங்கள், நம்மளுடைய இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரை உள்ள நுழையும் போது எனக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஐடிஐ இருக்குதுன்னு சொல்லி அவர்களுடைய நோக்கம் ஒரு ட்ரஸ்டில் இருந்து இன்னைக்கு நிறைய பேரை படிக்க வச்சாவே அவர்கள் வாழ்க்கை தரத்தில் முன்னுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். ஏன்னா அடிப்படை எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஐபிஎஸ் எழுதினாலும் சரி, ஐஏஎஸ் எழுதினாலும் சரி, டிஎன்பிசி எழுதினாலும் சரி, அடிப்படையான அந்த ஒரு கல்வியை அவர்களுக்கு மேம்படுத்தி கொடுக்க வேண்டிய சமூகத்தில் மேம்படுத்தணும். இது இருந்தால் தான் அவங்க அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் என்கிற எண்ணத்தில் ஒரு முதல் கட்ட அந்த ஒரு ஸ்டெப்பை நம்மளை டெவலப் பண்ணி நம்ம நாலேஜை டெவலப் பண்ணி விடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டு இன்னைக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த கொங்கு அந்த ட்ரஸ்ட் என்பது நமக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், நமக்கான ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம படிச்சுட்டு வெளியே போனால் நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், நாலேஜோட இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், செலக்ட் ஆக முடியும். அந்த அடிப்படையில் எனக்கு பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு இந்த பிரம்மாண்டத்திலேயே ரொம்ப ஹாப்பியாக கிட்டத்தட்ட ஒரு 41 வேலையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய எல்லாருக்கும் அந்த ஒரு கூட்டு முயற்சிக்கு அந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னோடு தந்திருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாகிகள், இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா, நம்முடைய அரங்கநாதன் அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கார். உங்களை மாதிரி ஐடிஐ முடிச்சுட்டு இங்கே வந்தவர், டிப்ளமா முடித்து பிஇ முடித்து இன்றைக்கி அவர் பச்சைங்களை 15 ஆண்டு காலத்தில் அவருடைய வளர்ச்சி யாராலும் மதிக்க முடியாத அளவுக்கு எனக்கு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த போட்டிகள் இருக்கிறது. இந்த இன்டர்னல் செலெக்ஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது. நேரடியாக பிஇ முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கீழே பார்ட் டைம் முடிச்சுட்டு வர்றவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூக அமைப்பு என்பது இபியில் இருக்குது. இதெல்லாம் உடைத்து எறிந்து கடுமையாக போராடி அதற்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மேலே இந்த பகுதி என்ன காரணம்னா, இந்த பகுதி நேரம் என்பதே ஒரு காலத்தில் கிடையாது. பார்ட் டைம் படிப்பு அப்படிங்கிறது இல்லை. காமராஜர்கிட்ட போய் கேட்டாங்க, பச்சைபாஸ் காலேஜில் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு கேட்குறாங்க. அந்த காலேஜோட பிரின்சிபால் கேட்குறாரு, எனக்கு வேக்கண்ட் இல்லை, இவ்வளோ தான் லிமிட்டெட் வேக்கன்சி, நான் அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது, ஆளுகளை எடுக்க முடியாது, மாணவர்களை போட முடியாது, அப்போ இது சீட் கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு. கூப்பிட்டு கல்வித்துறை அமைச்சர் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்குறார், ஏப்பா இவங்க காலையில் ஒரு நேரம் படிக்கிறாங்க கிளாஸில், மத்தியானம் என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் போயிடுவாங்க. சரி, அப்போ மத்தியானம் ப்ராக்டிக்கல் போயாச்சுன்னா இந்த படிப்பு நடத்தக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் என்ன சும்மா இருக்கும் சார். சரி, காலையில் ப்ராக்டிக்கல் வச்சுக்கிங்கன்னு சொன்னால் அந்த இடம் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ராக்டிக்கல் வகுப்பு சும்மா தானே இருக்கும். ஏன் இதை ஒரு ஷிஃப்ட் முறையில் பண்ணக்கூடாது? காலையில் முடிச்சுட்டு ஒருத்தன் மத்தியானம் ப்ராக்டிக்கல் போனான்னா, காலையில் ஒருத்தன் ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு மத்தியானம் கிளாஸுக்கு உங்களுக்கு ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் அதனுடைய கான்செப்ட் மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்ட் டைம்ங்கிறது ஈவினிங் காலேஜஸ் ஆரம்பிச்சு. ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு நம்மளுடைய தலைவர்களாக என்ன நினச்சாங்க, கல்விக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது, அதுக்கான செலவினம் பண்ண முடியலை. ஆனாலும் அதிக அளவில் மாணவர்களை நம்ம தயார் பண்ணி வெளியில் கொண்டு வரணும், அதிக அளவுக்கு கல்வியை கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு நினச்சதுனால தான் இந்த வாய்ப்புகளெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நீ கடுமையாக போராடி தான் இந்த நிலைமைகள்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இவங்க ஏஐயாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, 10 மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் காலத்தில் நிறைய எதிர்ப்புகள், கோர்ட்டு கேஸு, ஜாயின் பண்ண விடாமல் ஐடி முடிச்சோட எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பல தொழிற்சங்கங்கள்லாம் போராடிக்கிட்டு இருந்த நிலைமையில் மீறி அன்றைக்கி இருந்த இன்றைக்கும் நாங்கள் கடவுளாக பார்க்கக்கூடிய விஜயராகவன் ஐஏஎஸ் அவர்களால் நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டோம். எதிர்ப்புகளுக்கு இடையில் அவர் இங்கே ஸ்டாண்ட் பண்ணி எங்களெல்லாம் உறுதிப்படுத்தினார். ஸோ அதனால் இன்றைக்கும் அவர் ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக 510 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்கள் ஜாயின் பண்ணோம். 1987 வெறும் 510 ரூபா சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணோம். இன்றைக்கி எங்களுடைய பேசிக் பே என்ன தெரியுமா,
1,51,000 பேசிக் பே, சம்பளம் 2.5 லட்ச ரூபா வாங்கிக்கிறோம். இப்படி ஒரு சாதாரணமாக ஐடிஐ முடிச்சுட்டு 87ல் இபியில் ஜாயின் பண்ண ஒரு 510 ரூபா பேசிக் பேயில் ஜாயின் பண்ணவங்க இன்றைக்கி 1,51,000 பேசிக் பேக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா இன்றைக்கி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னால், அதன் மூலமாக என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன்கள் அந்த வளர்ச்சி பெற்று அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு என்னுடைய ஃபேமிலி. அப்போ என்னுடைய தலைமுறை இனிமேல் எப்படி இருக்கும்? ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கா? இதுதான் உண்மையான மாற்றம். சமூக மாற்றங்கிறது எங்கே இருக்குது? கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைவாய்க்கேற்ற பொருளாதாரம். இது 3 அமையும் பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு சமூக மாற்றம் அப்படியே நிகழும். அவன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருவான், அதன் மூலியமாக ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இவங்கெல்லாம் 2009 வேலைக்கு வரும்போது இறங்கினதெல்லாம் வெறும் 2,500 ரூபா ஸ்டைபண்ட், 2 வருஷம் ட்ரைனிங், கடுமையான நெருக்கடி. 2,500 ரூபா சொல்லிட்டு எப்படி வாழ்கிறது? 2009 2,500 ரூபாய்க்கு எப்படி வாழ முடியும்? ஆனால் அப்படி ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் கூட அதிலிருந்து அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டு வந்து 2 வருஷத்தை கடந்து இன்னைக்கு அவருடைய நிலைமை ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பச்சைங்களை கைது போட்டு ஒரு 80,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். இதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றமாக நினைக்கிறேன். நம்ம வந்து துவக்க நிலையில் நமக்கு இருக்கலாம், பல இடர்பாடுகள் இருக்கலாம். இப்போ நீங்கள்லாம் வந்து வரையில என்னுடைய கையெல்லாம் காமிக்கிறீங்க, சகோதரிகள்லாம் கையை காமிக்கிறீங்க, கையை கொடுக்குறீங்க, பாரசார் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றீங்க. கஷ்டப்படாமல் எதுவும் நமக்கு கிடைக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை நாம் கஷ்டப்படணும், உழைக்கணும், அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும்போது தான் நமக்கு ஆழ்நாள் முழுவதும் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும்? எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னு எதையுமே சொல்லக்கூடாது. நான் கஷ்டப்பட்டப்பா, நான் போலி ஏறினப்பா, நான் ஜெயிச்சப்பா தேர்வில், அதனால எனக்கு வேலை கிடைச்சி நான் அன்றைக்கி நல்ல நிலைமை இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக்காம அடையாளத்தை கொடுக்கணும். ஸோ அதனால் அன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறீங்களேன்னு ஒரு வகையில் பெண்கள் இப்படி தொந்தரவு பண்ணுறமேன்னு இருக்கலாம். ஆனால் அது தொந்தரவு இல்லை. ஒரு காலத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது வீட்டுக்குள்ளே பெண்ணை வச்சுக்கணும், வெளியில் வரக்கூடாது, அப்படி ஒரு சமூகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாரதியாரெல்லாம் பல புரட்சிகள் செய்து பாடல்களை எழுதி அவர்களை ஒரு தன்னம்பிக்கையோடு வெளியே கொண்டு வரணுதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி உங்களை பள்ளிகளை சேர்த்து 5ஆம் வகுப்பு வரை கிராமத்தில் படிக்க வச்சு அப்புறம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் போக சொல்லுவோம். அப்புறம் மெச்சூர் ஆகிட்டிங்கன்னா திருப்பி வந்து காலேஜுக்கு அனுப்ப முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்பணும், 9ஆம் தான் படிக்க முடியாது அப்படிங்கிற தடைகளெல்லாம் உடைச்சி இன்றைக்கி எல்லாம் டிகிரி வரைக்கும் படித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வேலை வாய்ப்புகளிலும் பெண்கள் வந்து இன்றைக்கி முன்னேறி இருக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. மிலிட்ரியில் இன்றைக்கி பெண்களுக்கு இடம் இல்லாமல் இருந்த சூழ்நிலை இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்கு. போய் ஃபைட் பண்ணுறாங்க, பார்டரில் நின்று ஃபைட் பண்ணுறாங்க, துப்பாக்கி எதுக்கு ஓடுறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி ஃப்ளைட் விமானப்பணிப்பெண்ணுக்கு இருந்துச்சா வாய்ப்பு, போலீஸுக்கு இருந்துச்சா பெண்களுக்கு? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பெண்கள் தங்களுடைய இடத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் போலீஸ் செலெக்ஷனில் வர்றவங்க வந்து கஷ்டப்படாமல், ஓடாமல், லாங் ஜம்ப் தாண்டாமல், அவர்கள் அதற்கான பயிற்சியை மேற்கொண்டு ஜெயிக்காமல் யாராவது போலீஸுக்கு வந்திருக்க முடியுமா? போலீஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் மாறுது. ஆனால் வருவதற்கான அந்த கிரிட்டேரியாங்கிறத அவங்க ஜெயிச்சு தான் வச்சுருக்காங்க. என்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்களோ அதை தாண்டி அதை வந்து ஜெயிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில் இன்னைக்கு எல்லாம் இருக்கிறீங்க. அதனால் இதை நம்ம வந்து எனக்கு ஒரு போட்டியை பார்த்து ஒரு தாழ்வு மனமை ஒரு பேட்டி இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு போட்டி இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த போட்டியில் நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருதா, அதில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போது ஒவ்வொருத்தருமே ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. இதில் நமக்கு ஒரு இடம் கிடைக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடத்தில் வெற்றி பெறுவதற்கு என்னை நான் எப்படி தயார்படுத்திக் கொள்வது, அந்த பயிற்சியையும் அதற்கான முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் படித்து வேலைக்கு வந்தீங்கனாலும் பயிற்சி கொடுக்குறோம், எப்படி இபியில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி. ஆனால் அந்த தேர்வு எப்படி நீங்கள் வந்து கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் இன்னைக்கு நண்பர் கார்த்தி, நம்ம தம்பியெல்லாம் பார்த்தா ரொம்ப உங்களெல்லாம் ஒரு மிலிட்ரிக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். அதை பார்த்தோன்னே அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் முடிஞ்சு. இவ்வளோ ஒரு டிசிப்ளினாக இந்த ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணும், ஒரு கரெக்டாக நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கணும், அதில் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற அப்படிங்கிற உங்களை விட ஒரு 1000 மடங்கு வெறுத்தனா அந்த மனசில் இருக்குது. நம்ம கண்கூட பார்க்குறோமா இல்லையா? உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த போட்டியில் நம்ம தேர்வில் ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை விட
உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பது 1000 மடங்கு வெறித்தனம் அந்த மனசுக்குள்ள இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு கண்டிப்பாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால இப்படி உங்களுக்கு பின்னாடி பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால உங்களை இந்த ஐடியை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கின உங்கள் பெற்றோர் இருக்கலாம், உங்களுடைய சகோதரன் இருக்கலாம், இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் மேலே வெற்றி கொண்டு வருது. டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் ஆகிடுச்சுன்னா உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஐக்கிய சங்கம் இருக்கோம். உங்களுடைய வளர்ச்சியை எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி உங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்குறது, எப்படி உங்களுக்கு ப்ரொமோஷனை வாங்கி கொடுக்குறது, எப்படி உங்களுடைய வேலைத்தன்மையை நம்ம வந்து அங்கே செயல்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் பேசி அதெல்லாம் உங்களை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வழியெல்லாம் பார்ப்போம். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய புதிய இன்னைக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்க. இன்னைக்கு சாதாரணமாக எந்த அரசாங்கமும் உங்களை எல்லாம் வான்னு கூப்பிட்டு படித்து முடிச்சிட்டியாப்பா அந்த வேலை இருக்குது எடுத்து பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அரசாங்கமும் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கலாம் நம்மெல்லாம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உனக்கு ஒரு 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லுவான். நீ மனம் நொந்து போய் இந்த 5000 ரூபா சம்பளத்துக்காக நம்ம 2 வருஷம் போய் படித்தோம், 3 வருஷம் டிப்ளமா முடித்தோம், பிஇ முடித்தவர்கள் எத்தனையோ பேர் என்னை வந்து செலுத்துகிறாங்க. எங்களுக்கு இபிக்கு கான்ட்ராக்ட் வரக்கூடியவன்ட்ட சொல்கிறேன், தலைவரே நான் வந்து ஒரு 8000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன் வர சொல்லுங்களான்னு கேட்குறான். அவன் வர்றான்றான். பிஇ முடிச்சிருக்கக்கூடிய பையனை பண்ணான், தலைவரே என்னால் வீட்டில் உட்காந்து ரொம்ப போர் அடிக்குது, பிரச்சனையாக இருக்குது எனக்கு வீட்டில், என்னுடைய டீ செலவுக்கு காசு கிடைச்சா போதும், நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் சுற்றிட்டு ஒரு கம்மல் வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மனநிலைக்கு இந்த இளைஞர்கள் அவன் படித்ததற்கான வேலை வாய்ப்பு என்பது இந்த சமூகத்தில் இல்லை. ஆனால் காலியிடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஜினியருக்கான படிப்புக்கு காலியிடம் இருக்குது, டிப்ளமோவுக்கான காலியிடம் இருக்குது, ஐடிக்கான காலியிடம் இருக்குது. இன்னைக்கு சொன்னார்ல 60,000 காலியிடம்னு சொல்லி இபியில் 60,000 காலியிடம் இருக்குது. 60,000 காலியிடத்தை நிரப்ப வேண்டுங்கிற மனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இல்லை. ஒரு எம்எல்ஏ இறந்து போயிட்டார், ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டார்னா அந்த தொகுதிக்கு 6 மாதங்களில் எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லி கட்டாயமாக அங்கே ஒரு எலெக்ஷன் நடத்தி ஒரு ஆளை போடுறோம், தேர்வு பண்ணுறோம், செலவு பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுது. ஆனால் இவ்வளோ பெரிய பப்ளிக் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3.5 கோடி சர்வீஸ் நமக்கு கன்சூமர்ஸ் இருக்காங்க இபியில். ஆனால் வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் போய் வேலை செய்யக்கூடியவர்களுக்கான காலியிடம் மட்டும் 49,000 காலியிடம். 60,000 பேரில் 50,000 பேர் எந்த ஏரியாவில் இருக்குன்னா ஃபீல்டில் போய் வேலை செய்யக்கூடியவங்க. அப்போ 50,000 காலியிடத்தை யார் இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்காங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனில் 4 பேர் 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபில்லப் பண்ணுங்கிற என்னால் இந்த ஃபில்லப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற போராட்ட குணம் யாருக்கு வரணும்? நான் 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்து வேலை விடுன்னு சொல்லி நான் போய் அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சு போராட முடியுமா? நான் ஆல்ரெடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் போய் கேட்டால் நியாயமாக இருக்குமா? இந்த ஆளுக்கு வேறு பொழப்பே இல்லையா? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டுங்க போய் வேலை கட்டு கோஷம் போட்டுக்கிட்டுருக்கான்னு இருப்போம். இப்போ இந்த யாருக்கு அந்த உரிமை வேணும்? வேலையற்ற இளைஞர்கள் நீங்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்க தயாராக இல்லை. அரசியலுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டோம், ஜாலியாக சுற்றணும், அப்பா அம்மா சம்பாதிக்கிறதுல எனக்கு வந்து ஒரு டெய்லி பேட்டா 100 ரூபா கொடு அப்படின்ற எண்ணத்தோட இன்றைய இளைஞர்கள் நீங்கள் வந்து சுற்றி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை ஐடி படித்து இதற்கு முன்னாடி படித்த தலைமுறை 87க்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்தாங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் ஐடி? 22 வருஷம் கழிச்சு எடுத்தாங்க. அதில் ஒரு வயது கடந்து எங்களை போல வேலை வாய்ப்பு இல்லாமல் விடுபட்டவர்கள் எல்லாம் வேலை இல்லாமலேயே இன்றைக்கு 60 வயதை கடந்து விட்டார்கள். வேலை கிடைக்கல. அதற்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2009 4,000 பேர் எடுத்தாங்க, 2014 4,000 பேர். அதில் எல்லாம் விடுபட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு 45 வயதை கடந்து விட்டார்கள். அவர்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண முடியாது. வேகன்சி இருக்கு, ஆனால் அவர்களுக்கு தேர்வு அட்டன் பண்ண முடியாது, ஏஜ் போயிடுச்சு. அப்படின்னா படித்தவர்கள் இன்றைக்கு அந்த ஏஜை கடந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கான தேர்வில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ நீங்கள் படிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான தீர்வு கிடைக்காது. நீங்கள் எனக்கு பசி இருக்குன்னு சொல்லி போராடணும், அரசாங்கத்துக்கு போராடணும், எனக்கான வேலை வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் எனக்கு வந்து வேலையை கொடுக்கலன்னு சொல்லி கேட்கணும். நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலையை கொடுன்னு கேட்குறதுல உங்களுக்கு என்ன சட்டம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது அனைவருக்கும் கல்வி வேலை உத்தரவாதம் கொடுப்பதற்காக இந்த ஆட்சி நிறுவப்படுகிறது. எப்போ? நம்மளுடைய
கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுது முகப்புறையில் சொல்லப்பட்டது. ஏன் இந்த அரசாங்கத்தை உருவாக்குறோம்? இந்தியாவில் ஒரு பிரிட்டிஷ்க்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டியூஷனை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க, எதற்காக இந்த அரசு நிறுவப்படுகிறது, ஏன் ஃபார்ம் பண்ணுறோம், இந்தியா கவர்மெண்ட் ஏன் ஃபார்ம் பண்ணுறோம்னா அதற்கான நோக்கத்தில் உள்ள தெளிவுரை என்ன இருக்கு, அனைவருக்குமான கல்வியை நான் கொடுக்கணும், அதற்காக இந்த அரசை உருவாக்குறேன், அனைவருக்கும் நான் வேலை உத்தரவாதத்தை கொடுக்கணும், அதற்காக இந்த அரசை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை, இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிற நிலைமை ரெண்டும் வந்துருச்சு. அப்போ இவெல்லாம் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு பொசிஷனில் வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட் வாங்கி அப்படியே அவனுடைய குரோத்திங், அவனுடைய பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு பதிலாக இன்னைக்கு என்ன பண்ணுறான், மத்திய அரசு கொண்டு வந்திருக்க சட்டம் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறான். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் டேர்ம்ஸ், உனக்கும் எனக்கும் இண்டிவிஜுவலுக்கு அக்ரிமெண்ட், 3 இயர்ஸ் வேலை முடிச்சுட்டு நீ போய்க்கன்றான். நீ எங்கே போய் வேலை செய்வா? ஒரு நிறுவனத்தில் ஈபிக்கு வர்றான், ஃபிக்ஸட் அப்பாயின்மெண்ட். இப்போ இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவர்களுக்கு 3 வருஷம் ஃபிக்ஸட் அப்பாயின்மெண்ட்டில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஈபியில். புரியுதா? யார்? சார்ட்டர்ட் அக்கௌண்ட். கஷ்டமான படிப்புன்னு சொல்கிறோம்ல எஸ்சிஏ, அது முடிச்சுட்டு வர்றான். அவனுக்கு வந்து என்ன பண்ணுறான், 85,000 சம்பளம், 3 இயர்ஸ், நோ இன்க்ரிமெண்ட், நோ அலவன்சஸ், முடிச்சுட்டு நீ போயிட்டே இருக்கலாம், வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி இல்லை, ஒரு தொடர்ச்சியாக நிரந்தரமான வேலை வாய்ப்பு. நான் இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் எனக்கு வேலை உத்தரவாதம்னா தான் என்னை நம்பி ஒரு பொண்ணை கொடுப்பாங்க. பொண்ணை பார்த்தவங்க வந்து சும்மா கொடுத்துருவாங்களா? எனக்கு வந்து இப்போ டெம்பரரி ஜாப் பார்க்குறேன், 2 வருஷம் தான் எனக்கு வேலை, அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலை தேடணும்னு சொன்னால் என்னை நம்பி யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சமூகத்தில் ஒரு திருமண நிகழ்வோ நம்மளுடைய சம்பிரதாய நிகழ்வோ நடக்காது. அப்போ வேலையற்ற இளைஞர்கள் மனவழியில் உழண்டு கொண்டிருந்து நாளை அவர்கள் ஒரு தீவிரத்தன்மை அடையக்கூடிய நிலைக்கு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் இளைஞர்களுடைய மனநிலையை மாற்றி கொண்டிருக்கிறது. அது பெரிய ஒரு டேஞ்சரான சமூகத்தில் நடக்கக்கூடிய பெரிய அவலம். இதை வந்து அரசியல்வாதிகள் சரியாக புரிந்து கொண்டு வேலை வாய்ப்புகளை உங்களுக்கெல்லாம் வழங்கவில்லை என்றால் இந்த நாடு அமைதியாக இருக்காது. அவ்வளோ ஒரு பெரிய அச்சத்தை நமக்கெல்லாம் அப்படி தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரு பய உணர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு வேலை உத்தரவாதம் என்பது மஸ்ட் கொடுக்கணும். படித்தவனுக்கு வேலை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் கொடுக்கணும், அவன் ஒரு ஃபேமிலி பைண்டிங் வரணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை இருக்கணும், அதை வளர்க்கணும். நாம் எந்த தீவிரத்தன்மைக்கும் போயிடக்கூடாது, தீவிரவாதியாக மாறிடக்கூடாது, தவறான விஷயத்துக்கு போகக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்ற அந்த மாரல் பைண்டிங்ஸ் எப்போ வரும்னு சொன்னால் தன்னை நம்பி 2 உயிர்கள் இருக்கிறது, தனக்கான ஒரு மனைவி இருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, எனக்கு ஒரு அப்பா இருக்கா அம்மா இருக்கான்னு சொன்னாக்கா அவன் தவறுகளை பற்றி யோசிக்க மாட்டான். நேர்மையாக சம்பாதிக்கணும், உழைக்கணும், நமக்கு ஒன்று வேலை வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள். ஆக ஒரு சமூகத்துக்கு அடிப்படை காரணி அது பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சமூக மாற்றமாக இருந்தாலும் கல்வியும் வேலை வாய்ப்பும் பேரலாக நமக்கு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகவேதான் உங்களை எல்லாம் நீங்கள் படித்து விட்டு அமைதியாக இருந்து விடக்கூடாது. நேஷனல் லெவலில் நான் வந்து இன்மசு சபான்னு ஒரு அமைப்பு இருக்கும், அகில இந்திய கட்சி சார்பற்ற அமைப்பு. அதில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். பிரதானமாக தொழிற்சங்க இயக்கங்கள் வேலையற்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்கு அன்எம்ப்ளாய்டு எல்லாம் ஒருங்கிணைச்சு போராட வேண்டும். தமிழகத்தில் முதல் முறையாக அன்எம்ப்ளாய்டுக்காக ஐடிஐ பிடித்த வேலைவாய்ப்பற்ற நலச்சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி பதிவு செய்து அதன் மூலம் உச்சநீதிமன்றம் வரை வழக்கு தொடுத்து இந்த மின்சார வாரியத்தில் எங்களுக்கான அந்த பதவிகளை மின்சார வாரியம் நிரப்பாமல் மறுக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி அதில் தீர்ப்புகளை பெற்று நமக்கான ஒரு நியாயமான தீர்ப்பு பெற்ற பிறகுதான் இந்த மின்சார வாரியத்தில் உங்களுக்கு 2009, 2011 அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க. அவ்வளவு கடுமையான போராட்டம். அப்படின்னா எங்களுடைய பார்வை எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைக்கல. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் வேலைக்கு வரணும், அவன் நல்ல முறையில் வாழணும், அவன் சேர்ந்து போராடி இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போதான் ஒரு சரியான அந்த சமூக அமைப்புங்கிறது இருக்கும், ஒரு கட்டமைப்பு நல்லா இருக்கும். ஆகவே தான் அதை மனதில் கொண்டு இன்னைக்கு அன்எம்ப்ளாய்டுக்காக வேலை வாய்ப்புக்காக முக்கியத்துவம் கொடுத்து போராடி நீதிமன்றம் சென்று வாதாடி வெற்றி பெற்று இன்னைக்கு பல நிர்பந்தங்களை அரசாக இருக்கட்டும், நம்மளுடைய நிர்வாகம் மின்சார வாரிய நிர்வாகமாக இருக்கட்டும், அத்தனையிலும் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்புக்காக போராடக்கூடிய
இந்திய அளவிலே ஒரே ஒரு தொழிற்சங்கம், அது தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம். வேற யாரும் இந்த முயற்சி எடுக்கல. எல்லா தொழிற்சங்கமும் என்ன செய்வாங்க, தனக்கிட்ட இருக்கக்கூடிய மெம்பர் அவங்களுடைய சம்பள உயர்வு என்ன, அவங்களுடைய ப்ரொமோஷன் என்ன, அதற்கு மட்டும் போராடி வாங்கி கொடுத்துட்டு அந்த மெம்பர்கிட்ட சந்தா வாங்கணும், டொனேஷன் வாங்கணும். அதோட என்னுடைய தொழிற்சங்கத்தினுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்கள் எல்லாம் வந்து பணியேற்பு செய்தார்கள். 4000 பேர் வந்தாங்கன்னா இந்த ரங்கநாதன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க என்ன பண்றோம், யாரோ அந்த படித்த இளைஞர்கள் மத்தியிலிருந்து வேலை கேட்கும், இடஒதுக்கீடு கொள்கையை நடைமுறைப்படுத்த, அரசுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஒரு நேரடியாக தேர்வு கொள்கையை கொண்டு வா, எடு, அவர்களுக்கு வேலை கூடுனா உங்கள் மத்தியில் இருந்து திறமையானவர்களை புறக்கி எடுத்துவதற்கான உரிமை நிர்வாகத்திற்கு இருக்கிறது. ஆனால் உங்களிடமிருந்துதான் வேலைக்கு ஆட்கள் எடுக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்யறது, தொழிற்சங்கமாக நாங்கள் செய்ய கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நீங்கள் அந்த வெற்றியை பெறுவதற்கு இன்றைக்கு இந்த ஒரு வாய்ப்பு. இது இன்னும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லாம் சொல்லியிருக்கோம், ஆனால் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடிச்சான்னு தெரில. உங்களுக்கான அந்த பயிற்சி வகுப்பெல்லாம் கொடுக்கணும். நிறைய வந்து அவர்களை வந்து நம்ம தேர்வு பணியில் எத்தனை பேர் நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாலும் அவ்வளோ பேரையும் மின்சார வாரியத்தில் 60,000 கால் இருக்கனால அமைச்சர்கிட்ட பேசி, முதலமைச்சர்கிட்ட பேசி, நிர்வாகத்தில் பேசி எதாவது எடுக்க வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு கிரிட்டரியா வச்சு ஃபிசிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அதில் இன்னைக்கு பல பெண்கள் எனக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டே நடத்தக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றாங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும். ஓ, இதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்களா அப்படின்னா என்ன, செலெக்ஷன் ப்ராசஸில் இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் லாயக்கே இல்லைன்னா நான் எடுத்து என்னோட போகிறேங்கிற கேள்வி வருமா இபிக்கு? அட்லீஸ்ட் இன்டர்வியூலையாவது நீங்கள் ஜெயிக்கணும்ல. எனக்கு வேலைத்தன்மை என்பது போல் ஏறணும், விசாக்கள் பார்க்கணும், பாயிண்ட் அட்டன் பண்ணணும், அதே மாதிரி சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்படி பலதரப்பட்ட வேலைகள் இருக்குது. ஆனால் போல் ஏறுவது என்பது ஒரு மிக பிரதானமான பணி இபியில். அதுவே இவங்கெல்லாம் எனக்கு ரிலாக்ஸேஷன்னா அவங்களை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேங்கிற கேள்வி வந்தால் என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படி தான் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. ஏற்கனவே பல ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பெண்களை எடுக்கிறதுனால அவங்கள முறையாக நாங்கள் பயன்படுத்த முடியல, இந்த வேலைத்தன்மை எங்களுக்கு இப்படி இருக்குது, அதனால் எங்களுக்கு எஜெப்ஷன் கொடுன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்போ அதை உடைத்து இன்னைக்கு ஒரு பெண் ஏறுது, மேலே போல் ஏறுது, போட்டு காமிக்க போகிறேன் சேர்மன்ட்ட, பார் எப்படி இந்த பெண் வந்து மேலே ஏறுது, இதற்கான ஒதுக்கீடை நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லல, வெற்றி பெறக்கூடிய ஆளுகளுக்கு நீ அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நம்ம எதையும் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளே நினச்சிக்கிட்டு நம்மளால இது முடியாது, ஏற முடியாது, நம்மளால செய்ய முடியாது, எனக்கு எல்லாம் லிபர்ட்டி பண்ணி கொடுங்கிறத விட என்னை பொறுத்தல மீன் உங்களுக்கு கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது தான் மேலாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு போட்டி என்று வந்துவிட்டால் அந்த போட்டியில ஜெயிப்பதற்கான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து, ஒரு பயிற்சியை கொடுத்து, உங்களுடைய முயற்சியை நாங்கள் தட்டி கொடுத்து உங்களை மேலே தூக்கி விட வேண்டும். ஐயோ உங்களுக்கு வந்து தேர்வு வந்துருச்சு, ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்துருச்சு, நீங்கள் எல்லாம் தேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை வீட்டுக்குள்ளே முடக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அதையும் எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அந்த தன்னம்பிக்கையில் நீங்கள் வெற்றி பெற்று என்றால் நீங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எதையும் பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது, இதெல்லாம் என்னால் முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து விடக்கூடாது. ஜெயிக்கிறோம், இந்த ஒரு நாளாவது நம்ம வந்து கட்டாயம் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு வெறித்தனம் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களால் அது முடியும். இன்னைக்கு மிலிட்ரியில் வந்து இன்னைக்கு போய் எவ்வளவு தீவிரமான பயிற்சி மிலிட்ரியில். ஆனால் இந்த பெண்கள் எடுக்கிறாங்களா, காலையில் 5 மணிக்கு வந்து ரன்னிங் ஓடுறாங்களா, எங்கேயாவது அந்த மாதிரி சென்டர் போய் பார்த்துருக்கீங்களா? பெண்கள் ஓடுறாங்க, ஒடியாறாங்க, வெயிட் தூக்குறாங்க, எல்லா பயிற்சியும் எடுக்கிறாங்க. ஒரு ஜென்ஸ் எடுக்கக்கூடிய அத்தனை பயிற்சியும் அந்த பயிற்சி காலத்தை எடுத்து இன்னைக்கு வந்து பார்டரில் போய் நானும் ஒரு ஆணுக்கு சமமாக பெண்ணும் நான் வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு இந்த நாட்டை காப்பதாக நிற்கிறேன்னு போய் நிற்கிறாங்க. அப்படின்னா அவர்களுடைய பயிற்சி எந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் என்பதை நீங்கள்லாம் உணர்த்தணும். ஆகவே ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தேர்வு வந்தாலும் அதில் நான் வெற்றி பெறுவேன் என்கிற தன்னம்பிக்கையோடு இங்கே போராடி ஜெயிக்க வேண்டும் ஒழிய எனக்கு சம் லிபர்ட்டி கொடு, ரிலாக்ஸேஷன் கொடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பயிற்சியில் நல்ல திறம்பட நீங்கள் இது பண்ணி இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் என்பது நடக்கப் போகிறது. ஏற்கனவே ஏஐக்கெல்லாம் இப்போ மறுபடியும் ஒரு 400 பேருக்கு அப்பாயின்மெண்ட் பிஇ முடித்தவர்களை போடுவதற்கு இந்த ஒரு வார காலத்திற்குள்ளே போடுவதற்கான சூழ்நிலை இப்போ தான் செலெக்ஷன்ஸ் ரெடியாகி வந்திருக்கு. இண்டிவிஜுவலுக்கு அதுக்கான இபிக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
ஸோ அது போட போகிறாங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து முடிகிறதுக்கு இபி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எப்படி நீங்கள் போனில் ஏறி பயிற்சி எடுக்கிறீங்களோ அதே பயிற்சி தான் இபிலையும் நடத்த போகிறோம். இப்போ இதில் நீங்கள் வந்து தரப்பட்ட ஒரு பயிற்சியை நீங்கள் வந்து உங்களால் முடியும்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இந்த கால அவகாசமான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடல் ரீதியாக சில வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நான் வாரிய தலைவரிடத்தில் அமைச்சருக்கு புரிய வச்சுருக்கேன். போலீஸ் செலெக்ஷனில் இந்த வித்தியாசம் இருக்குது. லாங் ஜம்மாக நீ இத்தனை மீட்டர் தாண்டணும், லேடிஸ்னால் இத்தனை மீட்டர் தாண்டினா போதும், ரன்னிங்காக நீங்கள் இத்தனை மீட்டர் ஜென்ஸு ஒன்றா போதும், பெண்கள்லாம் இத்தனை மீட்டர் ஒன்றா போகுங்கிறதெல்லாம் சேர்மன்ட்ட மற்ற அதிகாரிகள்கிட்ட பேசி அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர்களும் அதெல்லாம் ஒரு ரீகன்சிலேஷன் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்னா உடல் ரீதியாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது என்பதால் இயற்கை, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே அதற்கான ஒரு சம் லிபர்ட்டி நீங்கள் அந்த செய்ய முடியாதவரை கால அவகாசத்தை கூட்டுவதற்கான முயற்சிகளை 8 நிமிஷத்தில் ஒரு ஜென்ஸ் அந்த பயிற்சி செய்து காமிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான டைமிங்கை வந்து கூடுதலாகலாம். 15 நிமிஷத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்குள்ள ஆனால் வேலை நான் செய்ய மாட்டேன், எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லி ஒதுக்கூடாது. எனக்கான கால அவகாசத்தை நான் கூட கொடுப்பதற்கான முயற்சி இந்த 2 விஷயத்தில் பேசி அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நிச்சயம் வரும். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கண்டிப்பாக இந்த இபியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஒரு கடைசி இறுதி நிமிடம் வரை நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக எங்களை போன்ற ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்களை நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும். உங்களுக்கு நான் வழிகாட்டுவதற்கு என்றைக்கும் நாங்கள் எல்லாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து படித்து முடித்தவர்கள் வீட்டில் இருந்து ஏதோ ஒரு 5000 ரூபா 2000 ரூபா கம்பெனி போகல ஒரு ஸ்டாண்டர்டான உள்ள லைஃப் இருக்குன்னு சொன்னால் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு என்பது கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து போராடுவதற்கு நீங்கள் எல்லாம் முன்வர வேண்டும். என்னடா இங்கே வந்து ஸ்கூலில் வந்து காலேஜில் வந்து போராட்டத்தை பற்றி பேசுகிறான்னு நினைச்சிடக்கூடாது. லைஃப் அவ்வளோதான். அவங்களால முடிஞ்சது ஒன்றே ஒரு நல்ல தொழிலாளியாக நல்ல ஒரு டிப்ளமோ பொறியாளராக இன்ஜினியராக உருவாக்கி கொடுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் அவங்க அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியுமா? அதற்கு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவர்கள் எங்கே போய் வேலை தேடி கொடுப்பார்கள்? யாரும் அந்த ஆர்கனைசேஷனில் அந்த இருக்கும் எங்கே இருக்குது வாய்ப்பு? ஏதோ ஒரு 2 ப்ரைவேட் கம்பெனி வருவான், எனக்கு ஒரு 10 பேர் வேணும்னு சொல்லுவான், 10 பேரை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லலாம். ஆனால் மிச்சம் இருக்கா 100 பேர் இருக்கான அவனை என்ன பண்ணுறது? அவனுக்கு யார் வேலை உத்தரவாதம் கொடுக்குறது? எப்படி அவன் வேலை கிடைக்க முடியும்? அதற்கான சோர்ஸ் அவங்கள்ட்ட கிடையாது. ஆகையினால நாம நமக்கு வேலை வேண்டும், இருக்கக்கூடிய காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற போராட்டத்தை முன்னெடுத்த இளைஞர்கள்லாம் நீங்கள் முன் வந்து போறாங்கன்னா அரசாங்கம் அதில் ஒளிவிப்பு ஆகா ஒரு பெரிய மேஜர் செக்டார் யங்ஸ்டர்ஸ் இவெல்லாம் ரோட்டில் இன்னும் போராடிட்டு இருக்காங்க, வேலை வேணுன்றான். சில நாடுகளில் பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அண்ணாமலையார் வீட்டில் உட்காந்து விரக்தி எவனாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை போட்டு எல்லாம் வாடா ஒன்று கூடலாம்னா அப்படியே இது மாதிரி ஒன்று கூடிடுறான். ஒரு குறிப்பிட்ட 1 ஹவரில் நேபாளத்தில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஒன்று சேர்றான். ஏன்? வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான், வேலை வெட்டி இல்லை, படிச்சுட்டான், அவன் விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கான். எவனாவது ஒரு சின்ன தீப்பொறியை ஒரு வாட்ஸ்அப்பில் கிரியேட் பண்ணிட்டான்னா அவன் எமோஷனலாக அந்த இடத்துக்கு போகிறான், எதையும் ஒன்று கோஷம் போடுறான், கொடி பிடிக்கிறான், ஆட்சியே மாற்றத்துக்கு கொண்டு வரான். ஒரு பெரிய அதிருப்தியை அப்படியெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ அது எப்படி? அது ஒரு தீவிரத்தன்மை, புரியுதா? அப்போ அவனுக்கு ஒரு வேலை வெட்டி இருந்து அவன் ஒரு நல்ல ஒரு பைண்டிங்கில் இருந்தான்னா ஒரு யார் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி எதோ யாரோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருப்பான். இன்னைக்கு அது எல்லாமே இல்லை. எல்லார் வீட்லையும் இன்னைக்கு வேலை இல்லாத இளைஞர்களும் பெண்களும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கும் பொழுது தீப்பொறி வைத்தால் அது பரவி கொள்ளும். ஆகவே அதற்கு எச்சரிக்கையாக நாம் களத்தில் இறங்கி எனக்கு வேலை கொடு என்று போராடக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் எல்லாம் படித்து முடித்த பிறகு நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்து முன்னுக்கு வரணும். நீங்கள் சாதாரணமாக படித்து முடிச்சுட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொன்னால் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அங்கீகாரம் பெற்ற அமைப்பு, மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய தொழிலாளர் கட்டமைப்பு வச்சிருக்கிற அமைப்பு, எவ்வளவு போராடியும் எங்களால் 5 ஆண்டுகளில் எடுக்க முடியல. இன்ஜினியர்ஸ் வெறும் 269 பேர் எடுத்தாங்க 5 வருஷத்தில். ஒரு ஆள் ஒரு போஸ்டிங் ஃபில்அப் பண்ணலாம், புரியுதா? இதுதான் இன்றைக்கி அரசாங்கத்துடைய நிலைமை. கடுமையான போராட்டங்கள் பண்ணிவிடும், காலியிடம் ஃபில்அப் பண்ணு உங்களை நெருக்கடிகள் எடுக்க வைக்க முடியல. அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா அரசியல்வாதி பயப்படணும். இந்த இளைஞர்களுக்கு எதிராக நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்கல, அவன் போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு நாம் ஆட்சியில் இருக்க முடியாதுங்கிற பயமுணர்ச்சியை கிரியேட் பண்ணக்கூடிய அளவிற்கு உன்னுடைய ஒன்றுபட்ட
அந்த சக்தியை வெளிப்படுத்த துவங்கினால் மட்டும்தான் ஆகா இவனை போராட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடாது, இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அமைதியாக உட்கார வச்சிடணும், அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக ஆட்சியில் இருக்க முடியுங்கிற எண்ணத்தை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். ஆகவே இன்னைக்கு பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் நாளைக்கு மின்சார வாரியமாக இருந்தாலும் அரசு துறையில் இருந்தாலும் வேலைக்கு வரக்கூடியவர்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நாளை எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய கற்பனையை நீங்கள் எப்படி நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆகணும், வேலை வாய்ப்பு பெறணும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ரூபாயும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவே தண்டச்சோறுன்னு சொல்லி 4 நாளைக்கு சோறு போடுவாங்க, அடுத்த நாள் போட மாட்டாங்க. எங்கேயும் போய் இந்த இவன் ரேபிட்டோ ஓட்டுறாம்பாங்க. என் பிள்ளைய என் ஒய்ஃப் திட்டுது, ஏன்டா வேலை இல்லாமல் இருக்கா, போய் ரேபிட்டோ ஓட்டுறாங்க. அவன் எம்எஸ்சி ரேடியாலஜி முடிச்சிருக்கான், அவனை போய் திட்டுது. சும்மா இருக்கு வீட்டில் உட்காந்துருக்கேன், உனக்கு நான் சமைச்சு போட்டுட்டு உட்காரணுமா? என்னுடைய ஒய்ஃப் என் பிள்ளைய திட்டும்போது எனக்கு அப்படியே மனசு வலியாக இருக்குது. என்னடா அது, அதனுடைய ஆத்திரம், சும்மா உட்காந்துருக்கானே அப்படி. அப்படிதான் எனக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் படித்து முடிச்சுட்டு இருக்கவன் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸோட வேலை கிடைக்கும் எதிர்பார்ப்பில் இருக்கேன். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அதை ஈக்குவலாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்னா என்ன அது, எதுவுமே வேலை இல்லை, எங்கே போய் நான் எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் வேலை இல்லைன்னா போய் ரேபிட்டோ ஓட்டு, மளிகை கடைக்கு போ, எங்கேயாவது ஒன்றுக்கு போடா, ஏன்டா வீட்டில் உட்காந்துருக்கா சும்மா தூங்குறோம் அப்படின்னு திட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நெருக்கடி உங்களுக்கு எல்லாம் வரும். அந்த மன வழியை நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு படித்து முடித்த உடனே எனக்கான வேலை உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடு, வேக்கன்சியை ஃபில் பண்ணுங்கிற அந்த போராட்டத்தில் நீங்கள் எல்லாம் பங்கெடுக்கணும். உங்களுடைய வேலை உறுதியை நீங்கள் உத்தரவாதப்படுத்தணும். அப்படி தான் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். நான் சொல்கிறேன்ல, என் பிள்ளைக்கு நான் இன்றைக்கி 2 லட்ச ரூபா சம்பளம் வரேன்னா என் பிள்ளைய நல்ல பொசிஷன் கொண்டு வந்துருங்க. எனக்கான ஒரு சமூக செக்யூரிட்டி இருக்குது, ரிட்டையர் ஆனால் பென்ஷன் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக நான் போகலான்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் பெண்ணுக்கும் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்போ அதற்கான அடிப்படையை நீங்கள் நோக்கி நகர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக வைத்து, நீங்கள் இங்கே வந்து பயிற்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் மின்சார வாரியத்தில் வேலை கிடைத்து உங்களை எல்லாம் அந்த ஜாயின் பண்ணக்கூடிய அந்த நாளிலே உங்களை எல்லாம் வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களை வாழ்க்கை வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பை இந்த வழங்கிய நம்மளுடைய அந்த கல்வி குழுமத்தினுடைய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுடைய நம்முடைய சகோதரர்கள் முதல்வர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றியை நான் உறுத்தாய் கூட